தேர்தல் பிரச்சார களத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரம் பிரதான இடம் பிடித்திருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக செல்கிறது. 4 கட்டங்களாக 379 தொகுதிகளில் தேர்தல் நிறைவடைந்துவிட்ட நிலையில் 5ஆம் கட்டமாக வரும் 20ஆம் தேதி 8 மாநிலங்களில் உள்ள 49 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பம்பரமாக சுழன்று வருகிறார்கள். 400+ என பாஜக, மறுபுறம் ஆட்சி எங்களுக்குத்தான் என சொல்லும் இந்தியா கூட்டணி பிரச்சாரத்தில் அதி தீவிரம் காட்டுகின்றன. பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பை மாற்றும் என இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்ய, ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் பிரச்சார கண்டென்ட்டை மாற்றி களத்தில் தீவிரம் காட்டுகிறது பாஜக. தமிழகத்தில் நடந்த முதல் கட்ட தேர்தலில் கச்சத்தீவை களத்திற்கு கொண்டு வந்தது. 2வது கட்ட தேர்தலிலே இஸ்லாமியர் விவகாரத்தை கையில் எடுத்தது. அடுத்தடுத்த கட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் சொத்துக்களை கொடுத்துவிடும், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்துவிடும் என தீவிரமாக பிரச்சாரம் செய்தது. பாஜகவுக்கு கண்டென்ட் கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சும் அமைய, அதை கச்சிதமாக பயன்படுத்த பாஜக காய் நகர்த்தி வருகிறது. இந்த சூழலில் பாகிஸ்தானுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அணுகுண்டை போடும் என மணிசங்கர் ஐயர் பேசிய பழைய வீடியோவையும் பாஜக பயன்படுத்த தவறவில்லை. இதற்கிடையே பொருளாதார நெருக்கடியில் மூழ்கிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கான தொகையில் கையை வைக்க ஏற்கனவே வாடி வந்த மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். இத்தகைய சூழலில் 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரம் பிரதான இடத்தை பிடித்து வருகிறது. டெல்லியில் பேசிய அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்க 400+ சீட்டில் வெற்றி அவசியம் என்றார். மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியா கூட்டணி ஆட்சியில் காஷ்மீர் தாக்குதல் நடத்தப்பட்டது, ஆனால் மோடி ஆட்சியில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடக்கிறது என்றார். ராகுல், மம்தா பானர்ஜிக்கு வேண்டுமானால் பயம் இருக்கலாம் என்ற அவர், நாங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என சூளுரைத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.